ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே! இது ரெட்ரோ மூவிஸ். நான் நிலையாள். இன்னைக்கு நம்ம ரிவைண்ட் தி பாஸ்ட் தமிழ் சினிமா மூவிஸில பார்க்க போற படம் அஞ்சலி. 1919ல மணிரத்னம் சார் இந்த படத்தை இயக்கியிருந்தாங்க. இந்த படத்துக்கு இசை இளையராஜா சார். இந்த படத்தில வந்த 7 பாட்டுமே ரொம்ப டிஃபரெண்ட்டா, ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணியிருப்பாரு இளையராஜா சார். படம் வந்து குழந்தைகள சுத்தியே அமைஞ்சிருக்கும். ரொம்ப அருமையான படங்க. வாங்க இந்த படத்தோட கேரக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். படத்தோட மெயின் ரோல் வந்து ஒரு குட்டி குழந்தை அஞ்சலி. அந்த கேரக்டரில் நம்ம சாம்லி மேம் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. இதை தவிர நம்ம ரகுவரன் சார் வந்து சேகராக நடிச்சிருப்பாங்க. ரேவதி மேடம் சித்ராவாக நடிச்சிருப்பாங்க. இவங்களோட குழந்தைகளா தருண் வந்து அர்ஜுனா நடிச்சிருப்பாரு. ஸ்ருதி அனுவா நடிச்சிருப்பாங்க. இவங்களை தவிர கிருஷ்ணா, வி.கே. ராமசாமி, பூர்ண விஸ்வநாதன், சரண்யா பொன்வண்ணன், சாருகாசன், சாந்தி பிரியா, ஜனகராஜ், பசி சத்யான்னு நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க. படம் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் லைஃப் எப்படி இருக்குங்கிறத நம்ம மொத புரிஞ்சுக்கிட்ட படமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது. அவ்வளோ அருமையாக ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு எல்லாத்தையுமே நம்மளுக்கு மணிரத்னம் சார் வந்து அவ்வளோ அழகாக எடுத்து காமிச்சிருப்பாங்க. வாங்க இந்த படத்தோட கதை சுருக்கத்தை பார்க்கலாம். ரகுவரன் சார் சேகர் வந்து ஒரு இன்ஜினியர். அவரோட சின்ன குடும்பத்தில் அவங்க 3ஆவதா ஒரு குழந்தைய எதிர்பார்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து அசோக், அஞ்சலின்னு வேற பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த 2 குட்டீஸும். அப்போது அந்த குழந்தை வந்து பிறக்கும்போதேவும் இறந்து போச்சுன்னு தெரிய வர குடும்பமே உடஞ்சி போயிடுது. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இந்த குடும்பம் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடிபெயர்றாங்க. அப்போது அங்கே பார்த்தா அங்கே நிறைய குட்டீஸ் இருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதனால குட்டீஸ்களும் அதிகமாக இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒரே லூட்டி ரகளை தான். அந்த அப்பார்ட்மெண்ட்டே கலகலன்னு இருக்குது எப்பயுமேவும். இந்த குழந்தைகளும் போன உடனே அவங்க அக்செப்ட் பண்ணலை. ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்டாக. அதுக்கப்புறம் ஒரே லூட்டி தான். ஒரே பாட்டு, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம்னு ரொம்ப ஜாலியாக படம் மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த அழகான குடும்பத்தில் திடீர்னு ஒரு சேஞ்சஸ் வருது. அதாவது சேகர் வந்து அடிக்கடி யாரையோ மீட் பண்ணுறத குடும்பத்தில் எல்லோரும் நோட் பண்ணுறாங்க. அதை பற்றி கேட்கும்போது சேகர் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நடுவில் அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற சின்ன சின்ன லூட்டிகள், அப்புறம் வந்து ஒரு காதல் கதை, அதுக்கப்புறம் ஒரு மனநல சரியில்லாத ஒரு வாட்ச்மேன், இவங்கள பற்றியும் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வந்து சேகர் நல்லா மாட்டிக்கிறாரு. அவங்க யாரை மீட் பண்ண போகிறாங்கங்கிறத சித்ரா பின்னாடியே போய் வாட்ச் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே சண்டை நடக்குது. அப்போ தான் தெரிய வருது அந்த அஞ்சலி குழந்தை வந்து இறக்கலை. அது பிறக்கும் போதே மனநலம் இல்லாதமாக பிறந்திருக்கனால அவளை வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. உடனேவும் சித்ரா வந்து அங்கே போய் குழந்தைய பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அங்கேயும் போகிறாங்க. ஆனால் சேகர் சித்ராவோட இந்த 2 குழந்தைகளால் இப்படி ஒரு குழந்தைய வந்து தங்கச்சியாக ஏற்றுக்கிட முடியல. அப்படி இருந்தும் அவங்க அந்த குழந்தைய பார்த்து வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப வேறு விதமாக பேச போக இவங்களுக்கே ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஆனால் அந்த குழந்தை ரொம்ப எல்லாரையுமேவும் அன்பாக பழக ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தராக மாற ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைய எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவில் நம்ம பிரபு சார் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. தன்னோட குழந்தைக்காக ஒருத்தரை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கைதியாக இந்த படத்தில் நடிச்சிருப்பார். அவர் கூட எந்த குழந்தைகளும் பழகாமல் இருக்கிற நேரம் இந்த அஞ்சலி பாப்பா போய் அவங்க கூடயும் பழகிறோம். இப்படி போகிற படத்தில் அங்கங்கே பாட்டுகளும் வந்துக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப ஜாலியாக குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து டான்ஸ் பண்ணுறது ஒரு புதிய அனுபவமாக தான் இருந்துச்சு. அந்த டைம் அந்த படம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப அருமையாக கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்தைங்களும் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்தைகள் எல்லாரும் இப்போ உள்ள ஸ்டார்ஸுங்க நிறைய பேர் அதில் இருந்தாங்க. இப்போது அஞ்சலி பாப்பா வந்து அவளோட அர்ஜுனும் இருக்கட்டும், அனுவாக இருக்கட்டும், 2 பேருமே அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அஞ்சலி பாப்பா வந்து அவங்க அம்மாட்ட இன்னும் ஒட்டவே ஆரம்பிக்க மாட்டா. அது வந்து சித்ராவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ரொம்ப அவளுக்காக மெனக்கெட்டு எல்லாமே செய்வாங்க. இப்போ வந்து சித்ரா வந்து டோட்டலாக வந்து அஞ்சலியை மட்டுமே நினச்சிட்ருப்பாங்க. அப்படியேவும் அதுக்கு உடம்புக்கு வேறு அடிக்கடி அஞ்சலி பாப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடும். இது எல்லாத்தையுமே ரொம்ப இமோஷ்னலாக, ரொம்ப பாச போராட்டமாக நமக்கு வந்து மணிரத்னம் சார் வந்து காமிச்சிருப்பாங்க. அஞ்சலியா நடிச்சிருக்க சாம்லியோட ஆக்டிங்கை சொன்னோம்னா அவ்வளோ ஒரு குட்டி குழந்தை எப்படி இவ்வளோ அழகாக சார் நடிக்க வச்சாங்கங்கிறது அப்போ ரொம்ப பெரிய பேச்சாக இருந்துச்சுங்க. எல்லா குழந்தைகளுமே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு குழந்தைங்களும் ஆக்டிங் லெவலில் வந்து பெரியவங்களை மிஞ்சி நடிச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். அவ்வளோ அருமையாக பண்ணியிருப்பாங்க. இப்படியே ஜாலியாக போய்கிட்டு இருக்க படத்தில் ஜனகராஜ் வந்து ஒரு மனநல சரியில்லாதவராக பண்ணியிருப்பார். அவரை வந்து மனநல காப்பகத்துலேருந்து கூட்டு போகும்போது நம்மளுக்கு ஏற்படுற மன வலி இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கே அது ஃபீல் ஆகுங்க.
அதே மாதிரி பிரபு சார் வந்து இந்த 2 குழந்தைகள காப்பாத்துறதுக்காக ஒரு வில்லன்கிட்ட சண்டை போட்டு அவங்களுக்காக ஜெயிலுக்கு போவாங்க. இப்படி ஒருத்தர் அந்த ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற பாச பிணைப்புகள ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. இதுக்கு நடுவுல அந்த குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லாம போய்க்கிட்டே இருக்கும். நம்மளுக்கே ஒரு பதட்டமா இருக்கும். அந்த குழந்தைக்கு ஏதோ ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரியே கடைசியா பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு நாள் காலையில எந்திரிக்கவே செய்யாது. அப்படியே தூக்கத்திலேயே அது வந்து இறந்து போயிரும். அப்போ அந்த 2வது அணு குழந்தை வந்து அவ்வளோ அழுகும். அந்த குழந்தை ஏந்திரி 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 அஞ்சலி ஏந்திரி அஞ்சலின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த டயலாக் சொல்லி அழுகும்போது நம்மளுக்கே அப்படியே உள்ளே இருந்து ஒரு அழுகை வரும். அப்படி ஒரு அந்த கிளைமேக்ஸ் வந்து அவ்வளோ அருமையாக எடுத்திருப்பாங்க. அப்படியே அந்த படத்தை வந்து மணிரத்னம் சார் முடிச்சிருப்பாங்க. சேட் எண்டிங் தான். ஆனால் படம் வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். நம்மளுக்கே அந்த பிள்ளைங்களோட ஆக்டிங் அது அவங்களோட அந்த பாசிட்டிவ் வைப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புதிய புத்துணர்ச்சியே கொடுக்குங்க. இந்த படம் மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ஒரு தடவையாவது பாருங்கள். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான மூவி. சேட் எண்டிங் தான், ஆனாலும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அடுத்து வர எபிசோடில் நம்ம மனசை கவர்ந்த இன்னொரு படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.